இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். இன்றும் கூட உங்களோடு நல்ல ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு சந்திக்கிறேன். இன்றைய தேவை என்ன என்று தெரிந்து கொண்டு அதற்கு பொருத்தமாக நான் சிந்தித்தது போல இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பாடல் பட்டினத்தாருடைய பாடல். பட்டினத்தாருடைய பாடல் இன்றைய தேவையா? அது என்றும் தான் தேவை. தனித்து இன்றைய தேவை என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் சிந்திக்கக்கூடும். நான் பட்டினத்தாருடைய பாடல் என்பதற்காக இதை அப்படி சொல்லவில்லை. இந்த பாடல் சொல்லுகிற பொருள், நாங்கள் தேவைகளுக்கு அதிகமாக ஆசைகளை வளர்த்து கொண்டு அவதிப்படுபவர்கள். அதிலே சந்தேகமில்லை, மாற்றுக்கருத்தில்லை. தேவைகள் எது, ஆசைகள் எது என்று சிந்தித்தோமானால் எங்களுடைய பெரும்பாலான ஆசைகள் இல்லாமல் தவிர்க்கக்கூடியவை. இவை எமக்கு வேண்டாம், எங்களுடைய வாழ்வுக்கு அவசியமானவை இல்லை. உணவு தேவை, ஆனால் சுவையான உணவு என்பது அளவுக்கு அதிகமாக நாங்கள் கொள்ளுகின்ற ஆசை. அதை ஒரு கட்டத்திலே இன்றைக்கு எல்லோரும் இந்த உடல் எடை குறைப்பு இது பற்றித்தான் அதிகம் பேசுகிறோம். ஒரு காலத்தில் 40க்கு மேல் 50க்கு மேல் இப்படியான எண்ணங்களை கொண்டவர்கள் பேசிக்கொண்டது என்னமோ உண்மைதான். ஆனால் இன்று அப்படி அல்ல. 12 வயசிலேயே இது தொடங்கி விடுகிறது. நான் டயட் இருக்கிறேன், உடல் எடை குறைக்க வேண்டும், இப்படி சொல்லிக் கொள்ளுகிறோம். மாறாக ஆசைகளை புறந்தள்ள முடியாமல் சாப்பிட்டு விட்டு அவதிப்படுகிறோம். இதெல்லாம் இருக்கிறது. நான் இன்றைக்கு சொல்ல போகின்ற இந்த பாடல் எங்களுடைய மன வைராக்கியத்துக்கு வழிகாட்டக்கூடிய பாடல். ஒருவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு விடயத்தை வேண்டாம் என்று முடிவு செய்தால் அதிலே உள உறுதியோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த பட்டினத்தாருடைய பாடல் துணை செய்கிறது. இருக்குமிடம் தேடி என்பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பருக்க அழைத்தாலும் போகேன், அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன் இனி. இவ்வளவுதான் ஒரு வெண்பா. எப்படி? இருக்கும் இடம் தேடி, நான் இருக்கின்ற இடத்துக்கு தேடி, என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன். யார் உருக்கமுடன் கொண்டு வந்தால்? மனைவி வேண்டாம், பிள்ளை வேண்டாம், வீடு வேண்டாம், உறவு வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு வெளியே போன ஒரு சன்னியாசி பட்டினத்தார். அவருக்கு உருக்கமுடன் யார் கொண்டு வரப்போகிறார்கள் என்றால், அவருடைய எண்ணம், நான் இன்றும் உயிர் வாழ வேண்டும், நாளையும் நான் உயிர் வாழ வேண்டும் என்று கடவுள் எனக்கு பிரியப்பட்டால், என் மீது பிரியப்பட்டால் அவன் உருக்கமுடன் எனக்கு உணவு கொடுத்து அறப்பட்டும். இருக்கும் இடம் தேடி என்பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பருக்க அழைத்தாலும் போகேன். எப்படி? தூரத்தில் ஒரு 10 அடி தள்ளி நின்று கொண்டு சத்தமாக கத்தி கூப்பிட்டால் கூட நான் போக மாட்டேன், பருக்க அழைத்தாலும் போகேன். ஒரு கட்டத்தில் இப்போ சொல்கிறேன், சரி, ஓரளவுக்கு பசி என்னால் தாங்க முடிகிற இந்த நிலையிலே சொல்கிறேன். உடம்பு இழைத்து நலிந்து மெலிந்து நான் வறண்டு உணவில்லாமல் என்னால் இருக்க முடியாது என்கிற பசி இருக்கிறதே, அந்த பசியினுடைய உச்சத்தில் இழைத்து போய் சிலவுகளே இந்த தடுமாற்றத்துக்கு ஆளாகி விடுவேனோ. தனக்குத்தானே உறுதி சொல்கிறார், அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன் இனி. அரண் மீது சத்தியம், என் தேகம் இழைத்தால் கூட நான் போக மாட்டேன். எங்கள் நாட்டிலே தியாகி திலீபன், தியாக தீபம் திலீபன் என்கின்ற விடுதலை புலிகள் போராளி ஒருவன் சத்தியாகிரகம் உண்ணாவிரதம் இருந்து மடிந்தான் என்பது உலகறியும் ஊரறியும். அப்படி அவன் நீரருந்த மாட்டேன், உணவருந்த மாட்டேன், என்னுடைய 5 அம்ச கோரிக்கைகளையும் ஏற்கும் வரை என்று அதை விட்டு விடுவோம், ஏற்கும் வரை நான் நீரருந்த மாட்டேன், உணவருந்த மாட்டேன் என்று சொல்லுகிற போது அருகிலே உள்ள தன்னுடைய போராளிகளை, தலைவர் உள்ளிட்டவர்களை ஒரு விடயம் சொல்லிவிட்டு உறுதியாக சத்தியம் வாங்கி கொண்டான் என்று சொல்லுவார்கள். நான் என்னை மீறி என்னுடைய கட்டுப்பாடுகளை கடந்து ஒரு கட்டத்தில் எனக்கு தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டாலும் நீங்கள் தரக்கூடாது. அதாவது என்னுடைய கோரிக்கை நிறைவேறாத வரை நான் என்னதான் துடிதுடித்து என் நினைவை மீறி ஒரு கட்டத்தில் பசி கொடுமையில் கேட்டுவிட்டேன் என்றால் கூட தரக்கூடாது என்று தனக்குத்தானே இப்படி ஒரு வேண்டுகோளை விடுத்ததாக
சூழ உள்ளவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டதாக சொல்லுவார்கள். அதே போல பட்டினத்தார் இருக்கும் இடம் தேடி என்பசிக்கே எண்ணம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பருக்க அழைத்தாலும் போகேன், அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன். இனி போய் சாப்பிட்ற காலம் போய், கடையில எல்லாம் போய் சாப்பிட்ற காலம் போய், இப்பெல்லாம் இருக்கிற இடத்திலேயே இருந்து கொண்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி விட்டால் வீட்டு வாசலில் டோர் டெலிவரி என்கிறார்கள். அதையும் தாண்டி வீட்டு வாசலை தாண்டி எங்களுடைய இருப்பிடங்களுக்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கே சாப்பாடு வந்து விடுகிறது. இந்த நேரத்திலும் கூட கடவுளிடம் எப்படி ஒரு டீல் பேசுகிறார், படைத்தவன் படியளப்பான் என்று சொல்லுவோமே, அதுபோல அந்த நம்பிக்கை பாருங்க. நான் உயிர் வாழ வேண்டும் என்று கடவுள் நினைத்தால் எனக்கு இருக்கிற இடத்துக்கு சாப்பாட்டை அனுப்பட்டும், இருக்கும் இடம் தேடி என்பசிக்கே எண்ணம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பருக்க அழைத்தாலும் போகேன், அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன். இனி இது பட்டினத்தாருடைய பாடல். வாசல் படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்படுவதில்லை அண்ணலே என்று அடுத்த பாட்டு பாடுவார். அதெல்லாம் வேண்டாம். ஒரு விடயத்தை எப்படி எனக்கு தேவையா இல்லையா என்று தேர்ந்தெடுத்து அதிலே நிறுத்திக் கொள்வது என்பதற்கு இது மிகப்பெரிய துணை செய்யும் என்று கருதுகிறேன். இப்படி ஒரு வைராக்கியம், சிலவற்றை வெறுத்து விட வேண்டும், சிலவற்றை விட்டு வெறுக்க வேண்டும். இது எந்த அளவில் எந்த இடத்தில் எப்படி துணை செய்யுமோ அந்த அளவிலே எங்களுக்கு இந்த பாடலை நான் சொல்லுவேன் ஒரு கவிதையாக சுவாரஸ்யம் தருகிறது, கருத்தாலே சுவாரஸ்யம் தருகிறது. அதிலே இருக்கக்கூடிய வைராக்கியத்தில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இந்த பாடல் அமைகிறது. பட்டினத்தாரை என்றால் துறவுக்குத்தானே அவர் வழிகாட்டுவார். துறவெல்லாம் நமக்கு எதற்கு என்று ஏதோ தூர வைத்து விடுகிறோம். அப்படி அல்ல, எதையும் எந்த அளவிலும் எடுத்துக்கொள்ளலாம், தேவைக்கேற்ப அதை எப்படி பார்க்கலாம், எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்பது எங்கள் கையிலே இருக்கிறது. இந்த பாடல் நல்ல சுவாரஸ்யமான பாடல், சுவை நிறைந்த பாடல், அர்த்தபுஷ்டியான பாடல், வழிகாட்டக்கூடிய ஆரோக்கியம் நிறைந்த பாடல் என்கின்ற காரணத்தினால் இதை உங்களோடு பகிர்ந்து மகிழ வேண்டும் என்று கருதினேன். கம்பனேசன் என்கின்ற யூடியூப் சேனலை வளர்த்து வருகிறீர்கள், பார்த்து பகிர்ந்து கருத்து சொல்லி என்னை வழிப்படுத்தி வளர்த்து வருகிறீர்கள். இந்த பாடலையும் நீங்களும் சுவைத்து மற்றவர்களுக்கும் சுவைக்க கொடுத்து மகிழ வேண்டும், சுவைக்க வழி செய்து மகிழ வேண்டும் என்று கூறி மீண்டும் இதுபோன்ற ஒரு நல்ல பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.